கொண்டாடு the Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. ஹரியானா எதிர்பார்க்காத ட்விஸ்டோட இந்தியாவே பயங்கரமா இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எக்ஸிட் போல்ஸ் வந்து ஹரியானால காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய 90 தொகுதிகள்லையும் கிட்டத்தட்ட ஒரு 50-55 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்படியே தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு வந்து ஓட் கவுண்டிங் வரும்போது அப்படியே உல்டாவா மாதிரி இருக்கு. தலைகீழ மாறிடுச்சு. காலையில வந்து காங்கிரஸ் நல்ல லீட் எடுத்துட்டு போனாங்க. பாஜக வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஆனா போக 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 இந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப பாஜகவுக்கு ஆதரவா மாறிடுச்சு. அதாவது பலவிதமான காரணம் சொல்லப்பட்டுச்சுல்ல, பாஜக இங்க தோக்கும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணமா இந்த விவசாய போராட்டம். ஒரு வருஷமா போராடினாங்க, ஆனாலும் பாஜக இறங்கி வரல, அப்புறமா வாபஸ் வாங்கிட்டாங்க. அது மாதிரி இந்த மல்யுத்த வீரர்களோட போராட்டம், அது மாதிரி இன்னொன்று இந்த ஜாட் சமூகத்தினர் வந்து பாஜகவுக்கு எதிரான மனநிலையில இருக்காங்க இப்படின்னு பலதரப்பட்ட காரணம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா எல்லாத்தையும் தாண்டி பாஜக 3வது முறையா, அதாவது கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தும் மக்கள் மத்தியில அவ்வளவு பெரிய அதிருப்தியை பாஜக சம்பாதிக்கல அப்படிங்கிற நிலைதான் இன்னைக்கு வாக்கெடுப்புல தெரிய வருது. ஆமா, இன்னும் அபிஷியலா முடியல. இன்னொரு பக்கம் என்னன்னா, இதுல முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, லோக்சபா தேர்தல் அப்போவே எக்ஸிட் போல்ஸ் வந்துச்சு இல்லையா? அந்த எக்ஸிட் போல்ஸ்லயே வந்து பாஜகவுக்கு அபரிமிதமான பெரும்பான்மை கிடைக்கும் லோக்சபால அப்படின்னு பேசப்பட்டது. அப்புறம் இறுதியில வந்து அந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து பொய்த்து போனன்னு தான் சொல்லணும். எக்ஸிட் போல்ஸோட நம்பர்ஸும் ஆக்சுவல் ரிசல்ட்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது. அப்பவே வந்து எக்ஸிட் போல்ஸ் மீது நம்பகத்தன்மை குறைய தொடங்குது. அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இப்பயும் பார்த்தோம். நம்ம எக்ஸிட் போல்ஸை வந்து நம்ப முடியாது, நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அப்படின்ற கருத்து வந்து நிலவுன சமயத்துல தான் இப்ப வந்து ஹரியானா பாஜகவுக்கு சாதகமா போகுதா, பாஜக வந்து ஒரு வரலாறு படைக்க போறாங்களா? ஏன்னா ஹரியானால எந்த ஒரு கட்சியுமே தொடர்ந்து 3 தேர்தல்கள் 3 முறை ஆட்சி அமைச்சது கிடையாது. இந்த ஒரு வரலாறு இன்னைக்கு பாஜக ஹரியானால படைக்க போறாங்களா? இன்னும் வந்து பல சுற்று வாக்கு எண்ணிக்கைகள் நடைபெற வேண்டியிருக்கு. அதுல வந்து மீண்டும் காட்சிகள் மாறுமா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இல்ல, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு வேறுபாடு ஒன்று சொல்றாங்க. அதாவது மத்திய பாஜக வேற, மாநில பாஜக வேற அப்படிங்கிற அடிப்படையில தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2வது காங்கிரஸ்குள்ள நடந்த அந்த உள்ளடி விவகாரம், அந்த குமாரி ஜல்ஜா வந்து இவங்க நடத்தின விதம், அல்லது அவங்க வந்து ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்ட விதம்லாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் என்னதான் கார்கே கூட்டு அவங்களை சமாதானப்படுத்தி கேட்கலாம் ஊட்டி இருந்தாலும் அது ஒரு விவாத பொருளாவே இருந்துச்சு கடைசி வரைக்கும். தலித் மக்களுக்கான ஒரு பிரதிநிதியா இருக்கக்கூடிய குமாரி செல்ஜாவை காங்கிரஸ் புறக்கணிக்குது அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து பாஜக எடுத்துட்டு போனாங்க. அதனுடைய விளைவாகவும் இதை பார்க்கப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கொஞ்சம் தொகுதிகளில் பாஜக லீட் இருக்காங்க இல்லையா, அந்த லீடே வந்து ரொம்ப கம்மியான லீட்ல தான் பாஜக இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 தொகுதிகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவான வாக்குகள் தான் பாஜக லீடு வச்சிருக்காங்க. இந்த காட்சிகள், இந்த ட்ரெண்ட் வந்து ஈவினிங்குள்ள மாற வாய்ப்பு இருக்கு. மீண்டும் காங்கிரஸ் தான் அந்த சாதகமா போகும் அப்படின்ற கருத்து நிலவுது. ஆமா, இதுல காங்கிரஸ்காரங்க கூட அதை சொன்னாங்க போறேன். இப்ப எலெக்ஷன் கமிஷனோட ஸ்டேட்டஸே மாறி மாறி இருக்கு. காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரமேஷ் கூட எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சார். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் வந்து 10-11 சுற்றுகள் முடிஞ்சிருச்சு. ஆனா எலெக்ஷன் கமிஷன் அவங்க வெப்சைட்ல வந்து 4 சுற்றுகளோட முடிவை தான் போட்டிருக்காங்க. இதுலயே வந்து ஒரு பெரிய மிஸ்மேட்சா போயிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து ஜெயராம் ரமேஷ் எழுப்பி இருந்தாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்கல்ல, ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள், அவங்க வந்து வினேஷ் போகத்தை சொல்லலாம். வினேஷ் போகத் வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி தான் காங்கிரஸ்ல இணைஞ்சாங்க. பெரிய எதிர்பார்ப்போட களமிறக்கப்பட்டாங்க. இணைந்தவுடன் அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. காலையில இருந்து வினேஷ் போகத் ஒரு பக்கம் லீட்ல இருக்காங்க, மறுபக்கம் மீண்டும் பின்னடைவை சந்திக்கிறாங்க, மறுபடியும் லீடுக்கு வராங்க. இந்த மாதிரியே காட்சிகள் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய நெக் அண்ட் நெக்னு தான் சொல்லணும் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு லீடு வந்து காங்கிரஸ் வைப்பாங்களா அப்படின்ற கேள்வி இருந்த சமயத்துல தான் பாஜகவும் விடாம 2 கட்சிகளும் நெக் அண்ட் நெக்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம ஈவினிங்குள்ள நமக்கு அபிஷியல் ரிசல்ட் தெரிஞ்சிடும். இப்ப அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஜம்மு காஷ்மீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே தலைங்கீழ இருக்கு. காங்கிரஸ் கூட்டணிகள் தான் அங்க 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இருக்காங்க. பாஜக பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அதுவும் வந்து குறிப்பா 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய முதல் தேர்தல், ஆர்டிகல் 370 ரத்து பண்ணதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் தேர்தல் அப்படின்றதால இந்த தேர்தலை பயன்படுத்தி ஜம்மு காஷ்மீர் மக்கள் யாருக்கு வந்து அவங்க ஆதரவு கொடுத்திருக்காங்க, பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்றது தெளிவா தெரியுது. இதுல அமித்ஷா என்ன திரும்பி சொன்னார்னா, ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டதுதான் அப்படின்னாரு. காங்கிரஸ் சார்பா ராகுல் என்ன சொன்னார் அப்படின்னா, மறுபடியும் 370 கொண்டு வருவோம், ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படும் அப்படின்னு 2 பேரும் 2 கருத்துல உறுதியா நின்ற நிலையில தான் இப்ப காங்கிரஸ் அங்க முன்னிலையில வந்துட்டு இருக்கு. ஆமா, ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. ஏன்னா நீங்க 370 கொண்டு வருவீங்களோ கொண்டு வர மாட்டீங்களோ, எங்களுக்கு வந்து லோக்கல் கவர்னன்ஸ் வேணும். அதாவது யூனியன் டெரிட்டரியை மாத்தினதுக்கு அப்புறம் பாஜக தான் நேரடியாக ஆட்சி பண்ணாங்க. மத்திய பாஜக அரசு தான் ஜம்மு காஷ்மீர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா?
அங்க வந்து முனிசிபாலிட்டி கிடையாது, சட்டசபை கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க கிடையாது. இதனாலே அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களோட உடனடி குறைகளை வந்து யார்கிட்ட சொல்ல முடியும்? லோக்கல் இஷ்யூஸ் எல்லாம் பாக்குறதுக்கு அங்க யாருமே இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஒரு 5 பேர் நியமன எம்எல்ஏவா போட்டு வச்சிருந்தாங்கல்ல. அது இப்போ அது எக்ஸிட் போல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எக்ஸிட் போல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பாஜக வந்து பயந்துட்டாங்க, அதனால ஆளுநரோட அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய பாஜக அரசு 5 பேரை நியமிச்சிருக்காங்க. ஒருவேளை பாஜக இதுல தோத்துட்டாங்க அப்படின்னா இந்த 5 பேரோட ஆதரவு அப்புறம் சுயேட்சைகளோட ஆதரவு எல்லாம் வச்சு ஒரு அரசு அமைக்கிறதுக்கு கிளைம் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அரசியல் வியூகம் அமைக்கப்பட்டது. அதையெல்லாம் தாண்டி காஷ்மீர் மக்கள் இன்னைக்கு வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்ட் படி சொல்லணும் அப்படின்னா பாஜகவை அவங்க வந்து நிராகரிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இப்ப ஹரியானா தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி வந்து இந்தியா கூட்டணியில இருந்து பிரிஞ்சு நின்னாங்க, தனித்து போட்டியிட தான் அறிவிச்சாங்க. இவங்களோட அறிவிப்பு வந்து பெரிய ஒரு பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு. ஏன்னா வந்து இது காங்கிரஸினுடைய ஓட்டை தான் உடைக்கும், வாக்குகளை பிரிக்கும். ஆமா, பாஜகவுக்கு பெரிய ஒரு ஆதரவான நிலை தான் அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இந்த நிலையில என்ன ஒரு அதிர்ச்சிகரமான ட்விஸ்ட் அப்படின்னா, ஹரியானால ஆம் ஆத்மியால அந்த அளவுக்கு பெரிய ஓட் ஷேரிங் ஒன்றும் எடுக்க முடியல. பெரிய அளவுல ஒரு சீட்ல கூட லீடு வர முடியல. இந்த 90 தொகுதிகளில் ஒரு இடத்துல கூட ஆம் ஆத்மி வருது அப்படிங்கிற நிலைமை இது வரைக்கும் இல்ல. இப்ப ஹரியானால காங்கிரஸுக்கு ஏற்பட்ட திடீர் பின்னடைவுல இது ஒரு காரணமா சொல்றாங்க. அதாவது இந்தியா கூட்டணி காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஒன்னா சேர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா கெஜ்ரிவால் வந்து அப்பதான் ஜாமீன்ல வெளியே வரார். அவர் வந்து சிஎம் போஸ்ட் டிசைன் பண்ணிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ற சமயத்துல அவரும் ஒரு பெரிய பூஸ்ட கொடுத்திருப்பாரு. ஏன்னா இந்த ஒரு உட்கட்சி பூசல், இந்த ஒரு கூட்டணி பிரச்சனை இதெல்லாமே காங்கிரஸும் சரி ஆம் ஆத்மியும் சரி தவிர்த்திருந்து 2 கட்சிகள் ஒன்னா போயிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பாஜக லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருந்திருக்கும். எனக்கு என்ன டவுட்னா, பக்கத்துல பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஆட்சியில இருக்காங்க, அதனுடைய சின்ன ரிஃப்ளெக்ஷன் கூடவா ஹரியானால தெரியல. ஆமா, அது வந்து அவங்க கட்சிக்காரங்க வந்து இப்ப ஸ்டடி பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு ஃபார்முலா மட்டும் வச்சுமே அவங்களோட அரசியலை தீர்மானிக்க முடியுமான்னு கேட்டா அது பெரிய சந்தேகம் தான். ஏன்னா ஹரியானால இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஹரியானா பாஜகவை வந்து எப்படி வீழ்த்தணும், ஹரியானால இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பேட்டர்ன் எப்படி இருக்கு, காங்கிரஸோட கூட்டணி வச்சுதான் இங்க மோத முடியுமா அப்படின்ற பல்வேறு கருத்துக்கள் ஆம் ஆத்மி ஸ்டடி பண்ணிருக்கும் முன்னாடியே. ஆனா சீட் ஷேரிங்ல ஏற்பட்ட மோதலின் காரணமாக 2 கட்சிகளும் உடைந்து தனித்தனியா போட்டி போட்டாங்க. இது வந்து காங்கிரஸுக்கு முதல்ல கை கொடுத்துச்சு, ஆனா இப்போ ஒரு இறக்கமா போயிட்டு இருக்கு. ஆனா ஆம் ஆத்மிக்கு இது சுத்தமா கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். இதுல இன்னொரு விஷயம் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நடிகை கங்கனா ரனவத் இருக்காங்கல்ல, அவங்க தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சுட்டே வந்தாங்க. அப்ப பாஜக வந்து அவங்கள தட்டி கொடுத்துட்டே இருந்துச்சு, இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இதை எப்படி இப்ப சொல்றாங்கன்னா, இது வந்து பாஜகவோட ஸ்டண்ட், இவங்களை வேணும்னே பேச வச்சு விவசாயிகளுக்கு ஆதரவான நிலையில பாஜக இருக்கிறதா காட்டிக்கிட்டாங்க. இதுவும் இந்த தேர்தலில் எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பாப்போம், இன்னைக்கு கொஞ்சம் நேரம் செல்ல காட்சிகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. யார் இறுதி வெற்றியாளர்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் ஆபீஸ்ல தெரிஞ்சிடும். இப்ப இந்த 2 மாநிலங்கள்ல தேர்தல் பரபரப்பு போயிட்டு இருக்கிற நேரத்துல கேரளாவுல டிஎம்கே உதயமாகிறது அப்படின்னு ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. கேரளாவில் இப்போ டிஎம்கே உதயமாக போகுது. ஆனா நம்ம தமிழ்நாட்டோட டிஎம்கே கிடையாது, அங்க ஒரு புது டிஎம்கே என்னன்னா டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் கேரளா அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆரம்பிச்சவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா அன்வர். இவரு கேரளாவோட ஆளுங்கட்சியான சிபிஎம்மோட முக்கிய தலைவராக இருந்தவர், அந்த கட்சியோட எம்எல்ஏவா இருந்திருக்காரு. இவரு இப்ப சமீபத்துல ஏற்பட்ட ஒரு சுணக்கத்தின் காரணமாக சிபிஎம்ல இருந்து வெளியே வந்து புது கட்சி ஆரம்பிக்க போறதா செய்திகள்லாம் வெளியே வந்துச்சு. இந்த சமயத்துல தான் சமீபத்துல கூட தமிழகத்துக்கு வந்தார். தமிழகத்துல வந்து திமுக தலைவர்கள் இடத்துல பெரிய பேச்சுவார்த்தை பண்ணாரு. அப்புறம் ஸ்டாலின் எல்லாம் பார்த்ததா கூட தகவல்லாம் வந்துச்சு. அப்ப என்ன பேசப்பட்டது அப்படின்னா, இவர் வந்து திமுக சேர போறாரா அப்படின்ற கருத்து எல்லாம் பேசப்பட்டது. அதுக்கு வந்து முற்றிலும் மறுப்பு தெரிவிச்சு இப்ப வந்து டிஎம்கேன்ற ஒரு பேர்லயே ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு சில வரலாறு கூட இருக்கு. இவர் வந்து அங்க இருக்கக்கூடிய கேரளாவின் முதலமைச்சரான பினராயி விஜயனோட சரியான ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த தங்க கடத்தல்ல வந்து இவர் ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருந்தாரு. தங்க கடத்தல இருந்து கேரள அரசு தப்பிப்பதற்காக, பினராயி விஜயன் தப்பிப்பதற்காக கேரளாவின் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அங்க இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களும் பாஜகவினருடைய ரகசிய பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருந்தாங்க. அந்த டீலிங் மூலமா இவங்க காப்பாற்றப்படுறாங்க அப்படின்னு ஓப்பனாவே சொல்லி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினாரு. இந்த நிலைமையில தான் திமுக சேர போறாருன்னு நினைச்சவரு அங்க டிஎம்கே ஆரம்பிச்சிட்டார். இவர் இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, டிஎம்கே வந்து அரசியல் கட்சி கிடையாது, அது வந்து ஒரு சமூக அமைப்பு தான், அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்படல அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இனி இப்ப வரக்கூடிய நாட்கள்ல இவரோட நகர்வு எப்படி இருக்கும், சிபிஎம்க்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா சிபிஎம்மும் டிஎம்கேவும் கூட்டணி, இங்க இருக்கிற டிஎம்கேவும் சிபிஎம் கூட்டணி இல்லையா? சோ அங்கிருந்து பிரிஞ்சு போன ஒரு தலைவர் டிஎம்கே தலைவர்களை சந்திச்சு மீண்டும் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறது பெரிய செய்தியா மாறி இருக்கு. இது குறித்து நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்ப நீங்க டிஎம்கே பத்தி பேசிட்டீங்க அப்படின்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் பத்தி பேசாம இருக்க முடியாது இல்ல. அதன்படி ஒரு தகவல் வந்து இப்ப பெருசா பேசப்படுது. என்னன்னா,
முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவினுடைய முக்கிய தலைவருமா இருந்தவரான ஓ பன்னீர்செல்வம் இருக்காருல்ல, அவரு இப்ப பாஜக சேர போறாரு அப்படிங்கிற தகவல் தான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதிமுக வந்து அவரை கழட்டி விட்டாங்க, அவரும் தொடர்ந்து கிளைம் பண்றாரு அதிமுக வந்து எனக்கு தான் கட்சி எனக்கு தான் சொந்தம், சின்னம் வந்து எனக்கு தான் சொந்தம் சொல்லிட்டு பல இதுல கிளைம் பண்ணிருக்காரு. ஆனா இறுதியில பாத்தீங்க அப்படின்னா அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி சொந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவு எல்லாம் போட்டு தேர்தல் ஆணையமும் சின்னத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. அவர் ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலுமே நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாஜக ஆதரவோட சுயேட்சை வேட்பாளரை போட்டிட்டார். அவர் தான் வந்து சுயேட்சைகள்ல அதிக வாக்குகள் பெற்றவர்னு வரலாறும் படிச்சார். இந்த டைம்ல தான் பாஜகவில் சேர்றதுக்கான பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கிறதா இப்போ செய்தி வந்திருக்கு. இது அவர் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, டெல்லியில 2 நாளா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இவர் ஏன் டெல்லிக்கு போனாருன்னு சொல்லப்படுதுன்னா, அவருடைய சகோதரிக்கு உடல்நிலை சரியில்லை, அங்க டெல்லியில மருத்துவ சிகிச்சையில இருக்காங்க. அது மாதிரி அவருடைய மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத் இருக்காருல்ல, அவருக்கும் உடம்பு முடியல, அவர் டெல்லியில தான் சிறுநீரக கோளாறு சம்பந்தமா சிகிச்சை எடுத்துட்டு வராரு, அவரை சந்திக்க போனாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் இன்னொரு தகவல் என்னன்னா, அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டாரு, அது மாதிரி ஜேபி நட்டாவை சந்திக்க நேரம் கேட்டாரு. இவங்க அந்த ஹரியானா ஜம்மு தேர்தல் பரபரப்புல இருக்கிறதுனால இவங்களை சந்திக்கல. ஆனா சந்திக்கும் பொழுது இவர் அந்த கட்சியில கண்டிப்பா சேருவாரு அப்படின்னு உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் எல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. செந்தில் ஆட்சி போறதுக்கு சொல்லணும். ஏன்னா இவர் வந்து இப்ப துணை முதல்வர் ஆனதுக்கு இவருடைய மகன் வந்து அவருக்கு பாராட்டு சொன்னார்ல, இது வந்து அந்த ஓபிஎஸ் ஆதரிக்கிறவங்க மத்தியிலேயே பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தினுச்சு. எல்லா விதத்திலையும் திமுகவுக்கு ஆதரவா இருந்துட்டு அப்படி எதுக்கு தனி இயக்கம் அப்படிங்கிற வகையில பேசினாங்க. அது மட்டும் இல்லாம அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி இவரை முற்றிலும் அரசியல இருந்து ஓரங்கட்டுறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு வர்றாரு. இந்த நிலைமையில தான் வேற வழியே இல்லாம அவர் பாஜக சேர போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இப்போ சமீபத்துல சென்னையில நடைபெற்ற ஏர் ஷோ வந்து திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை தான் ஏற்படுத்துச்சு. திமுக அரசின் மீது பெரிய அதிருப்தி கிளம்புச்சு. ஏன்னா இவ்வளவு பெரிய கிரௌடை வந்து மேனேஜ் பண்றது தவறுனதுனாலதான் அவங்களுக்கு 5 உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு அதிருப்தி வந்து திமுக அரசு மீது எழுந்துச்சு இல்லையா. இப்போ அது தொடர்பா வந்து உளவுத்துறை பல்வேறு தகவல்களை சேகரிச்சுட்டு வரதா செய்தி வந்திருக்கு. இதுல பலரும் பலவிதமா சொன்னாலும் இந்த 2 அரசுல எந்த அரசுக்கான பொறுப்பு அதிகம் அப்படிங்கிற வாத பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கு. குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப மத்திய அரசு இந்த விழாவை ஏற்பாடு பண்ணுது, அப்படி பார்த்தா இந்த ரயில்வே எல்லாம் இயல்பான நேரத்தில் தானே வந்துச்சு, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் வந்துச்சு, அது ஒரு காரணம் அப்படி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் திமுக அரசு கூடுதல் பொறுப்போடு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை முதல்வரும் ஒப்புக்கிறாரு, இன்னும் அடுத்த முறை வரும்பொழுது இந்த மாதிரி இல்லாம நாங்க நல்லபடியா பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இந்த நிலைமையில தான் இது குறித்து உளவுத்துறை இப்ப ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க தீவிரமா. இதுல எந்த அதிகாரி இதுக்கு பொறுப்பான அதிகாரி, அவர் இந்த சமயத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இதுல யாருடைய தவறு காரணமா இவ்வளவு பெரிய விபத்து நடந்துச்சு, ஒரு 5 பேர் பலியாயிருக்காங்க, ஈடு இணையற்ற உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, இதற்கு காரணம் யாரு, அந்த நபர் யாருங்கிற குறித்த விசாரணை வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. உளவுத்துறை தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் நிலவுது. ஏன்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கு, பலராலும் விமர்சிக்கப்படுறாங்க இல்லையா. இதனால அரசு இதுல தீவிரமாவே செயல்படுறதா சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம பல முக்கியமான நிகழ்வுகள் பத்தி பேசணும் பிருத்திவி, நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு மக்கள் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல தான் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம் பிருத்திவி. நன்றி அழகு. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி.சி. குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை, பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.